ஹலோ டியர்ஸ், ஹாப்பி சண்டே. சண்டே அப்படின்னாலே வந்து நான்வெஜ் தாங்க. நான்வெஜ் இல்லைன்னா அது சண்டேவே கிடையாது. ஸோ 2 வீக்ஸாக எடுக்கலைங்க. அம்மா ஊரில் வந்து நோம்பி சாட்டியிருந்தாங்க. செல்லாண்டி அம்மன் நோம்பி, தேர் நோம்பி சாட்டியிருந்தாங்க. ஸோ அம்மா சாப்பிட மாட்டாங்க, அவங்கள விட்டுட்டு நம்மளும் சாப்பிட முடியாது. அதனால் நாங்கள் 2 வீக்ஸ் எடுக்கல, இந்த வீக் எடுத்திருந்தோம். இது என்னென்னா, அணில் வந்து அந்த மேலே சீலிங் கேஃபில் வந்து கூடு வச்சுருக்குங்க, அது கீழே விழுந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணார். அது காணோன்னு ஒரே பயங்கரமாக தேடிட்டு இருந்துச்சு. நான் தான் அவர்கிட்ட சொல்லி மேலே வைக்க சொன்னால் அவர் வச்சுட்டாரு. அது கண்ணில் பட்ட உடனே அது ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் கிளாத் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே துவைச்சி போட்டுட்டு கார்டனிங் ஒர்க் வந்து ஹஸ்பண்டும் கிட்ஸும் பண்ணிட்டாங்க. கிட்ஸு பெருசாக பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சைட் பை வந்து நான்வெஜ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மண்பானையில் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நாங்களும் குக்கரை அப்படி இல்லாட்டி வந்து பாத்திரத்தில் தான் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் ஒரு விருந்துக்கு போயிருந்தோம், அவங்க வந்து மண்பானையில் வச்சுருந்தாங்க. அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சுங்க. அதுவும் மண்பானை ப்ளஸ் விறகு அடுப்பில் அப்படிங்கும்போது காம்பினேஷனே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் நாங்களும் கிடைக்கிற டைமில் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி விறகு அடுப்பில் செய்வோம். மழை டைமில் வந்து உள்ளுக்குள்ளே தான் பண்ணிப்போம். ஸோ சைட் பை சைடு நான்வெஜ் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லப்போனால். கார்டனிங் ஒர்க்கெல்லாம் அவங்க முடிச்சுட்டு தண்ணி எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க. க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ரத்தம் குடல் வந்து எடுத்திருந்தோம். கிரேவிக்கு வந்து ரத்தம் பொரியல் கொஞ்சம் பண்ணிவிட்டு, குடல் பண்ணிவிட்டு, குழம்புக்கு வந்து குடல் குழம்பே வச்சுட்டோம். தென் குட்டீஸ் வந்து ஃபிஷ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இடையில தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதனால் வந்து ஃபிஷ் எடுக்கலை. ஃபிஷ் வேணும்னு கேட்டு ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுதான் சாப்பிட்டாகணுன்னு அவங்கள கம்பல் பண்ணி அபி வந்து குழம்பு மட்டும் தான் சாப்பிட்டான், வேறு எதுவுமே அவன் சாப்பிடல. தென் கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சுட்டு அந்த ஒன் டேவே பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் எடுத்து சமைச்சாலே போதுங்க. அந்த ஃபுல் டே வந்து நான்வெஜ்ஜுக்காகவே போகிற மாதிரி இருக்குது. வேறு எந்த ஒர்க்குமே பண்ண முடியாமல் போகுது. ஈவினிங் கொஞ்சம் அம்மா வந்து ஓலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஒடிச்சு அதுலேருந்து வந்து சீமார் எடுப்பாங்க. குச்சி எடுத்து அதை வந்து சீமாராக ரெடி பண்ணிடுவாங்க. தென் ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிச்சிட்டு மார்க்கெட் போகலான்னு மார்க்கெட்டுக்காக கிளம்பிட்டு இருந்தோம். கிட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தார். நம்ம கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்க, இல்லாட்டி ஸ்க்ரீன் முன்னாடியே தான் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சோமனூர் மார்க்கெட்டு. அது வந்து சண்டேவும் வெனஸ்டேவும் இருக்கும். சண்டே தான் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. தக்காளி கடையே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தக்காளி கடை இருக்கும், ஏன் 10 தக்காளி கடை கூட இருக்கும். தென் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 கடை இருக்கும். அப்போது பூக்கடை பார்த்திங்கன்னா பூக்கடையும் ஒரு 10 கடை இருக்கும். இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு பண்டலே வந்து 20 ருபீஸ் தாங்க. 2 பண்டல் எடுத்துட்டோன்னா 50 ரூபிக்கு 2 பண்டல் கிடைக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பண்டலே 20 ரூபிக்கு தான் கிடைக்கும். ரொம்ப கம்மியாக நமக்கு ப்ரைஸில் கிடைக்கும். தென் பனானா வந்து நார்மலாக ஷாப்பில் விட இங்கே ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் கம்மியாக கிடைக்குங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே வெஜிடபிள்ஸ் எப்படி சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா, கூரில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கூர் வந்து 20 ரூபி 30 ரூபி. மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான் இருக்கும் அதிகபட்சம். அவங்களுடைய குவான்டிட்டி வந்து அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. கிலோவில் வேணாலும் கிலோவில் கொடுப்பாங்க. கிலோவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கிலோ வந்து 40 ருபீஸ் தாங்க. 40 ருபீஸ் இல்லாட்டி 50 ருபீஸ் தான். நம்ம ஷாப்பில் கிலோ வந்து 80 ருபீஸ் வரும். பட் இங்கே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிலோவே வந்து கேஜி வந்து 40-50 அப்படி தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி நாங்கள் கூரில் எடுத்துப்போம், அது எடுத்தாவே கரெக்டாக இருக்கும். 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நாங்கள் மார்க்கெட் போவோம். அப்படி இடையில தீர்ந்துச்சுன்னா நாங்கள் இடையில வாங்கிப்போம். இடையில நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஷாப் மாதிரி போடுவாங்க, சம் டேஸில் போடுவாங்க. அந்த டைமில் வாங்கிப்போம். குட்டீஸில் கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் வந்து மார்க்கெட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, நீங்கள் யாருடா வீட்டுக்கு போய் காஃபி குடிக்கிறதுனா, இந்த கரம்தமட்டையில் வந்து கடை பேர் டக்குன்னு ஞாபகம் வரலைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை, குட்டி கடை தான், க்யூட்டாக இருக்கும்.
எனக்கு நான் 2 டைம்ஸ் இங்கே வந்து டீயா ஒரு காஃபி 2 டைம் வாங்கி குடிப்பேன். மெயினாக டீ தாங்க 2 டைம் வாங்கி குடிப்பேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு டீ தூள் கொடுங்கண்ணான்னு சொல்லி நான் வந்து கேட்டு வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 1/2 kg எனக்கு நீங்கள் வாங்கி தாங்கன்னு சொல்லி 2 டைம்ஸ் கேட்டுட்டேன். இன்னும் வரலாமான்னு சொல்கிறாரு. ஆனால் தரவே மாட்டேங்கிறாரு. ஸோ டீ ஷாப் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு குட்டீஸ் பசிக்குதுன்னாங்க, ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து என்னென்னா சண்டேஸ் வந்து நாங்கள் திஷ்டி சுற்றி போடுவோம். மழை டைம்லலாம் சருகு நனைஞ்சிருச்சுன்னா சுற்ற முடியாது. ஸோ மோஸ்ட்லி வந்து சண்டேஸ் வந்து இந்த மாதிரி சுற்றி போடுவோம். இந்த பழக்கம் வந்து கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் கிட்டே இருக்குது. ஐ மீன் கரும்பத்தம்பட்டி பீப்புள்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்குது. தென் அதில் என்ன இருக்குன்னா மிளகாய், கல் உப்புங்க, இந்த 2ம் போட்டு திஷ்டி சுற்றி போட்டு ஃபயர் பண்ணிடுவோம். இப்போ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு அபிக்குட்டி வந்து எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க. அதிசயமாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த சண்டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாய், குட் நைட்.